இந்த ஆர்வ கோளாறு சோழன் நிலாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்புக்காரனும் வந்து பாம்பை பிடிச்சிட்டு போயிட்டா, இனிமேல் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் சாயந்தரம் வரத்துக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடுங்கன்னு சொல்கிறாரு. நிலாவும் சரிங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ராகாவை எல்லாரும் விசாரிக்கிறாங்க, என்ன ஆச்சு, ஃபேஸ்லாம் காயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபீஸ் கொலீக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் ரூம் போஸில் தவறி விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதை கேட்டு நிலாவுக்கும் ரொம்ப சிரிப்பு வந்துடுது. இவங்க சாதாரண ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க நடேசா வீட்டில். இது எப்படியோ இந்த விஷயத்தை தெரிஞ்ச கஸ்தூரியும் அந்த நடேச அண்ணன் வந்து பிரச்சனை பண்றாங்க. கூட போலீஸும் கூட்டு வந்து இங்க தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நடேச வந்து, என்ன சார் இவங்க பேச்சு கேட்டு வந்திருக்கீங்க, எங்களுக்கும் நியாயம்லாம் இல்லையா, இவங்களே ஒரு ஃப்ராடு, இந்த வீட்டில் எனக்கும் பங்கு இருக்குன்றாங்க. அதெல்லாம் இல்லை, இந்த வீடு 3 பேருக்கு தான் எழுதியிருக்கு, முக்கியமாக இதில் எனக்கும் எங்கள் தங்கச்சிக்கு தான் சேர வேண்டியது, என் கோர்ட் அத்துமீறி இவங்க எப்படி கட்டட வேலை ஆரம்பிக்க முடியும், இது தப்பு இல்லைன்றாங்க. சார் சோழன் எல்லாமே மொத்த ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. சார் நாங்கள் எந்த வேலையும் செய்யலை சார், வீடுலாம் இடிச்சுலாம் கட்டல சார், ஒழுகுது, பாம்புலாம் வந்துச்சு சார், அதனால தான் சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறோன்றாங்க. அதெல்லாம் முடியாது சார், தப்பு தானே அது, கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுமாரி எந்த வேலை சார், சீல் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, இவங்கள நம்பியே சார் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியும், உங்களை சுற்றியே நாங்கள் வந்துட்டு இருக்க முடியும், எங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லையா, இவங்க எப்படி சார் இந்த வீட்டில் வந்து கோர்ட்டில் கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டில் தங்கிக்க வந்து அனுமதி கொடுத்துருக்கு, தேவையில்லாமல் இவங்க இடிச்சு என்னென்னோ பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு இந்த கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் முரண்டு கட்டி நிற்கிறாங்க. நம்ம நடேசை வந்து கோபப்பட்டு கஸ்தூரி தள்ளி விட்டுறாரு. அவங்க அண்ணன் அடிக்க போறாரு. பாத்தீங்கன்னா சார், உங்க கண்ணு முன்னாடி எப்படி வன்மமான செயல்லாம் பண்றாங்க, நீங்களே பாத்துங்கன்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுட்டு இருக்காரு. கஸ்தூரி அண்ணனும் சோழன் சேனை எல்லாமே கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. சார் நாங்கள் சின்ன வேலை தான் சார் பண்ணுவோம், வீடெல்லாம் ஒழுகுது, நாங்கள் பெரிய தப்பு எதுவும் பண்ணல சார், வீடெல்லாம் எடுக்க மாட்டோம் சார் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் வீட்டை காலி பண்ணி எங்கன்னா போயிடுங்க, நீங்கள் அத்துமீறி எதாவது செஞ்சுருக்கீங்க, கோர்ட்டு ஆர்டர் நீங்கள் விதி மீறிட்டீங்க, என்ன படித்து பார்க்கலையான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க.